கொஞ்சம் தள்ளு சார். சார் இங்க வந்து பாரு, என்னன்னு பாரு. அப்புறம் என் தம்பி பிறந்தநாள் வந்துருக்குது இன்னைக்கு 9/9/2024. நாங்கள் குலதெய்வத்துக்கு அதனால போயிட்டு அப்படியே பார்க்குக்கு போயிட்டு அப்புறமேல வந்து கேக் வெட்டுவோம். அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகேங்க, நம்ம போய் நசீனூர் போய் பார்க்கலாம். இப்போ நசீனூர் வந்தாச்சுங்க. நசீனூரில் பார்த்தீங்கன்னா திங்களூர் நசீனூர் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க கோயில். கோயிலுக்கு வந்துட்டுங்க. இப்போ தீபம் கோயிலுக்கு வெளியே தீபம் ஏற்றிட்டு இருக்குங்க. நம்ம நிசாந்த் பிறந்தநாளுக்கோசரம் இன்றைக்கி வந்திருக்கிறேங்க. பாருங்க, 15/7 நடந்திருக்க மாட்டேங்குது கும்பாபிஷேகம். கோயிலுக்கு வெளியே இருக்கிற பிள்ளார் கோயில்லைங்க நம்ம பர்த்டே பாய் நிசாந்த் சாமி கும்பிட்டுருக்குறாருங்க. சாமி கும்பிட்டுங்க. உள்ளே போனால் கருப்சாமி கோயில் இருக்குதுங்க. அப்படியே கருப்சாமி கோயிலில் சாமி கும்பிட்டுருக்குறாரு பாருங்க. இதில் கருப்சாமி கோயிலுங்க. மதுரவாளி அம்மன் கோயிலுக்கு உள்ளே இருக்கிற கருப்சாமி கோயிலுங்க. கெடா வெட்டுற சாமி இருந்தாங்க. அந்த கோயிலுக்கு அந்த செட்டு போட்டு கொடுத்தவங்க இதில் கல்வெட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. இதுதான் மதுரவாளி அம்மன் கோயிலுங்க உள்ள. குலதெய்வ சாமி கும்பிட்டுங்க. வெளியே வந்ததே கோயிலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுங்க. வெளியே வந்துட்டுங்க. வெளியே அப்படியே ஒரு கோயில் இது
ஒரு வியூ ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டுங்க. பாருங்கள், இதுதான் நசீனூருங்க. நம்ம நசீனூர் திங்களூர் ரோடுங்க. திங்களூர் ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்குது நம்ம மதுராளி அம்மன் திருக்கோயில். இதாங்க கொடிமரம், கோயிலுக்கு வெளியே இருக்கிறதுங்க. அங்கேருந்து வந்துட்டுங்க நாங்கள் நிஷாந்த் அப்படியே வாங்க. சின்னவீரசங்கிலி வந்துட்டுங்க. எங்கள் நம்ம ஊர் லோக்கல் சொந்த ஊருக்கு வந்துங்க. இங்கே பாரு, இங்கே அப்பா பாருங்க. அங்கே மாரியம்மன் கோயிலில் அப்படியே சாமி விட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்ட்டுங்க. வாங்க போகலாம். அங்கே வந்து சாமி கும்பிட்டுருக்குறேங்க. இங்கே ஓடுது. இதுதான் மாரியம்மன் கோயிலுங்க, உள்ளூர். அது சாமி கும்பிட்டதுங்க. அந்த இதில் சாமி கும்பிட்றையில் இது சாமி கும்பிட்டுருக்குறாங்க பாருங்கள். நிஷாந்தும் விக்ராந்தும். இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் இந்த மாதிரி இருந்தால் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம் அப்படி சாயந்தரம் நிஷாந்த் பர்த்டே கேக் வெட்டுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம வீட்லேயே பாருங்கள். நிஷாந்த் பக்கத்தால் இருந்து நம்ம நிதர்சன் வந்திருக்கிறாருங்க. நிதர்சன், விக்ராந்த் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு கேக் வெட்ட போகிறேங்க. அந்த வீடியோவை நீ பார்ப்பீங்க. இந்த பக்கம் தொண்டை ஊது. தொண்டை ஊது. இந்த பக்கம் ஹாப்பி பர்த்டே நிஷாந்த். இந்த பக்கத்துல இங்க லைட்டை பார்த்துனா தான் தெரியும் நல்லா. இருப்பா அப்புறம் சொல்றேன். யார் குடுக்குற? யார் குடுக்குற? அண்ணனுக்கா அப்பாவுக்கா? இந்த குடுக்குற யார் குடுக்குற? இந்த கேக்கு சேர்ந்து உனக்கே இந்த ஆக்கு இருக்க பாரா. நிதர்சன் இந்த என்னடா இது? அண்ணா இதை கொடுக்குறேன் உனக்கு. நிஷாந்த் 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 வாங்கிக்க. என்னன்னு பாரு, வாங்கி என்னன்னு கொடுங்க. என்னன்னு பிரிச்சு பாருங்க. என்னன்னு வாங்கி பிரிச்சு பாரு. உள்ள இருக்குதா? வாங்கிக்கோ. இப்படி திரும்பி நின்று கொடுக்குறேன். இங்க நின்று கொடுங்க. இதா ஐயோ என்னமோ இருக்காம போய் பாரு. உனக்கு பிரிங்க பிரிங்க. நிதர்சன் இந்த பிரிங்க. நீ தள்ளிக்க. அவன் பிரிக்கிட்டு. நிதர்சன் அவங்க பிரிக்கிட்டு. நிதர்சன் நீ பிரி. நிதர்சன் கொஞ்சம் தள்ளி சார். இங்க வந்து பாரு, என்னன்னு பாரு. அப்புறம் அப்புறம் அண்ணன் வச்சுக்குவேன் அதைய. என்னடா இது? தம்பிக்கு வெட்டி கொடுத்து போ. நிஷாந்த் எங்க ஓட்டு? நிஷாந்த் ஓட்டிட்டு வா. ஓட்டிட்டு வா. அம்மா நைட்டி விட்டு ஓட்டிட்டு வா. எப்படி ஓட்டுறது?
மண் அள்ளலாமா? ஓட்டு ஓட்டு கம்மிடா போட்டு சாமி மண் அள்ளலாமா? பிடிச்சிருக்கா உனக்கு? பர்த்டே கேக் நல்லா இருக்காப்பா? சூப்பராக இருக்கா? ஏப்பா நல்லா இருக்கா? ஏன்லே கேக் நல்லா இருக்கா? ஏய் யாரா கொடுத்தாங்க? அப்புச்சியா? ஏய் சூப்பர் சூப்பர். ஓகே வீடியோ அதை எடுத்துட்டு இருக்கிறேன். ம் கேக் வெட்டியாச்சு போ. இப்போ நானே எங்க அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து gift கொடுத்தோம். அதான் இந்த பேக்கரி. அச்சா நான் ஒரு gift கொடுத்தேன். அதான் மீனே. ஓகே மீன் பெரிய மீனாக இருக்கு. பிக் பிக் சைஸ் மீன். பெரிய பெரிய மீன்கள் கொடுத்த. உங்களுக்கு ஒன்று காமிக்கிறோம். பலூன்ல உடைச்சு தமிழ் டே. பலூன் உடைக்கிறீங்களா இப்போ?